கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான சந்திரன் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதினால் உங்களுக்கு எதிரிகளை வெல்லும் திறமை இருக்கும். அவங்களையெல்லாம் அடக்கிடுவார் சந்திரன். எதிரிகள்லாம் இந்த காலத்தில் யாரும் கத்தி கபடாவோட சண்டையெல்லாம் போடுறதில்ல. இருந்தாலும் மறைமுகமாக உங்களோட வளர்ச்சியை தாங்காமல் இருப்பவர்கள் தான் எதிரிகள். அவங்களோட சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும் நாள். அதனால் உங்களுடைய இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் வேகத்தடைகள் இல்லாமல் நார்மலாக ஸ்மூத்தாக போகக்கூடிய ஒரு தினம். ஆரோக்கியம் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் பார்த்தா ஒரு நல்ல நாள். வேறு ஒன்றும் இன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கோ வான் பண்ணுறதுக்கோ ஒன்றும் இல்லை. பொதுவான நாள் பலன் 48 புள்ளிகள். உங்களுடைய தொழில் அண்ட் உத்தியோகம் ஒரு 36% நல்லா இருக்குது. நிதி நிலைமை 46. உடல் ஆரோக்கியம் 50% இருக்குது. நல்லா இருப்பீங்க. நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசிக்கு இன்னைக்கு பொதுவாக எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நல்ல வலுவாக இருக்கார். அதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், மனத்தில் மகிழ்ச்சி, ஒரு புத்துணர்வு எல்லாமே இருக்கும். நிதி நிலைமையும் மோசமில்லை இன்றைக்கி. அது பாட்டம் வர வேண்டிய நிதி வந்துன்னு தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 20-30% கம்மியாக தான் வரும் வியாபாரிகளோ அவங்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் நல்லா இருக்குது. இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மெயினாக குழந்தைகள்கிட்டேருந்து ஒரு மகிழ்ச்சியான தகவல் வரும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் உங்கள் கணவர் கூட மற்ற குடும்பத்தாரோட ஷேர் பண்ணிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு தகவல் வரும். உங்களுக்கு தான் வரும் ஃபஸ்ட்டு. நல்லா அதை எதிர்பார்த்து இருங்க. ஆரோக்கியம் நல்லா இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்றைக்கி பொதுவான நாள் பலன் ஒரு 38%. நிதி நிலைமை 26. தொழில் புரிவோர் 28. ஆரோக்கியம் 50% நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். கன்னியாராசி அன்பர்கள், கன்னியாராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 4ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் ஜென்ரலாக பொதுவான ஜோதிட கூற்று என்ன அப்படின்னாக்கா, தாயோட உடல்நிலை, ஆனால் பித்திருக்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். நம்ம பெற்ற தாய் தந்தைக்கு எந்த அளவுக்கு நம்ம உதவிகரமாகவோ வயதான காலத்தில் ஆதரவாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு. அதுவும் அம்மான்னா கேட்கவே வேண்டாம், நான் சொல்லித்தான் தெரியணுங்கிறது இல்லை. அதனால் இன்றைக்கி உங்கள் அம்மா மூலமாக மாத்ரு சக்தி உங்களுக்கு நல்ல ஆசைகளை கொடுக்கும், ஆண் பெண் இருவருக்குமே. அப்புறம் 4வது வீட்டு சந்திரன் 10வது வீட்டு தொழில் ஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுடைய தொழில் அபிவிருத்தி, ஏற்றுமதி இறக்குமதி, இந்த மாதிரியான விஷயங்களில் தொழில் புரிவோருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். பொதுவான நல்ல நாள், நன்மை பயக்கக்கூடிய நாள். அதனால் சந்தோஷமாக இருங்க. காலையிலிருந்து இது வரைக்கும் தாயோட உடல்நிலையில் சிறிது அக்கறை வேண்டும். இன்னையத்தைய அறிவுரை. பொதுவான நாள் பலன் ஒரு 48 புள்ளிகள் சொல்லலாம். நிதி நிலைமை ஒரு 52 புள்ளிகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்திருக்கு. ஆரோக்கியம் நல்லா இருக்குது 50. தொழில் புரிவோர்களுக்கு இன்றைக்கி 65 புள்ளிகள் சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில் செய்பவங்களுக்கு ஸ்பெஷலி நல்ல ஒரு வாய்ப்பான நாள். வாழ்த்துக்கள்.